ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரோகண சங்கீதத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் 125ஆம் சங்கீதத்தை தியானிக்க இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எருசலேமிற்கு பண்டிகை கொண்டாடுவதற்காக அவர்கள் போவார்கள். அது தேவனுடைய பிரமாணம். உன்னுடைய ஆண் மக்கள் அனைவரும் வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் என்னுடைய சன்னதியில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டவர்களாய் இவர்கள் குடும்பமாக பிரயாணப்பட்டு எருசலேமிற்கு பண்டிகை கொண்டாட போவார்கள். அவர்கள் அவ்வாறு போகும் பொழுது மலை ஏறுகிறார்கள். அதாவது எருசலேம் உயரமான இடத்தில் இருக்கிறது. ஆகினால போகும் பொழுது அவர்கள் மேலே ஏறி கொண்டுதான் செல்வார்கள். ஆகினால இந்த பாடல்களுக்கு ஏற்ற பாடல்கள், சாம் ஆஃப் அசன்ட், ஏறும் பொழுது பாடும் பாடல்கள். அதை தூய தமிழிலே நம்முடைய சங்கீதங்களினுடைய தலைப்பிலே ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் மேலே ஏறுகிற ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்வேகம் என்ன, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகம் என்ன, அவர்கள் என்ன ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பண்டிகை கொண்டாட போகிறார்கள் என்கிறதான விஷயத்தை இந்த சங்கீதக்காரன் பாடல்கள் மூலமாக எழுதி வைத்து அதை அவர்கள் பாடலாக பாடிக்கொண்டே மேலே ஏறி செல்லுகிற ஒரு அற்புதமான காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த காட்சிகளை உங்களுடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்தவர்களாக இந்த சங்கீதங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம் முதலாவது வசனத்தை. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன? அற்புதமான வெகுமதியை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். என்றென்றைக்குமே அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் அவர்கள் இருப்பார்கள். அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ பிரச்சனைகள் வந்தும் சீயோன் பர்வதம் அசைக்கப்படாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வாசஸ்தலமாய் அந்த இடத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைப்பவர்கள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உறவு ஆண்டவரோடு நிலைத்து காணப்படுவதற்கு தேவையான ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் அவரை நம்புவது. ஒருவருக்கொருவர் உறவில விரிசல் வருவதற்கு காரணம் நம்பிக்கையின்மை. அதை தமிழிலே இன்னொரு வார்த்தையிலே சொல்லுவார்கள், நம்பிக்கை துரோகம் என்று சொல்லி சொல்லுவார்கள். நம்பின மக்களுக்கு செய்கிற துரோகத்தினால் உறவிலே விரிசல்கள் வருவதை நீங்கள் காண முடியும். உறவினுடைய விரிசல்களுக்கு அதுதான் காரணமாக அமைகிறது. இப்பொழுது நீங்கள் இதை உன்னிப்பாய் நீங்கள் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர்கள் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் நிலைத்திருப்பார்கள், அசைக்கப்பட முடியாது, அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்பொழுது அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்கிறதான ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொல்லவில்லை. 2வது வசனத்தில் அவர் சொல்ல வருகிற காரியத்தை பாருங்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். யாரை சுற்றிலும் ஆண்டவர் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாராம்? கர்த்தரை நம்புகிறவர்கள், அவரை நம்புகிற மக்களை சுற்றிலும் ஆண்டவர் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இருந்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு ஒரு அற்புதமான உவமையை அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மலைகள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நாம் ஏற்கனவே எருசலேமை சுற்றிலும், அதாவது மோரியாவை சுற்றிலும் இருக்கிற மலைகளை பார்த்தோம். மொத்தம் 7 மலைகள் மோரியாவோடு இணைந்து, அதாவது தேவனுடைய ஆலயம் இருக்கும் மலையோடு இணைந்து மொத்தம் 7 மலைகள். அதிலே நடுமையமாக இருக்கக்கூடிய மலை மோரியா மலை, தேவனுடைய ஆலயம் இருக்கும் மலை. தேவனுடைய ஆலயத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய மலைகள் ஸ்கோப்பஸ் மலை, ஒலிவ மலை, நாசமலை, அது மவுண்ட் ஆஃப் கரப்ஷன் என்று சொல்லுவார்கள், ஓப்பல் என்ற மலை, சியோன், புதிய சியோன், அந்தோனியா கோட்டை. இந்த 6 மலைகளும் எருசலேமை, அதாவது மோரியா மலையை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு மலைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மலைகள் எப்படி எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதோ
எவ்வளவு அரணாக பாதுகாப்பு இருக்கிறதோ அதை போல கர்த்தர் அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் காணப்படுகிறார். நீங்கள் எருசலேமினுடைய அந்த பிக்சரை நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மோரியா மலை மற்ற மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மலை தான். ஆனால் மற்ற மலைகள் எல்லாம் மோரியா மலையை விட பெரிய உயரமான மலை. உதாரணமாக நீங்க ஒலிவ மலை நின்று பார்க்கும் பொழுது கூட மோரியா மலை கொஞ்சம் உயரம் குறைவாக இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒலிவ மலை, ஸ்கோபஸ் மலை என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட மலைகள் எல்லாம் மோரியா மலையை சுற்றிலும் பாதுகாப்பாக அரணாக உயரமாக உயர்ந்து நிற்பதை போல கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ கர்த்தர் அரணாக உயரமாக பாதுகாப்பாக அவர்களோடு கூடவே இருந்து நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது சங்கீதத்தினுடைய தொடர் வசனங்களை நீங்கள் வாசித்து நீங்கள் அதில் இருக்கிற காரியங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் சொல்ல வருகிற விஷயம் என்ன, கர்த்தர் விரும்புகிற விஷயம் என்ன, வாட் காட் டிமாண்ட்ஸ் அப்படின்னா, கர்த்தர் நம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்மிடத்துல அநியாயத்தை பார்ப்பதை அவர் விரும்பாத தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கோலனால வழிகள், அதாவது அநியாயம், இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானவைகள். ஆகையினால கர்த்தர் நம்மிடத்துல நாம் அவரை நம்பும் பொழுது நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம், நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். நல்லவர்களாய், இருதயத்தில் செம்மையானவர்களாய், நேராய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கோணனால வழிகளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால கடைசி வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. யார் இஸ்ரவேல் என்கிற கேள்விக்கு பதில் என்ன? நீதியாய் நடப்பவர்கள், செம்மையாய் நடப்பவர்கள், நேர்வழியாய் நடப்பவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், நல்லவர்கள், இவர்கள் தான் இஸ்ரவேலர்கள் என்கிறதான பெயரைக்கு சொந்தமான மக்கள். எல்லாருமே இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி சொல்ல முடியாது. ஆவிக்குரிய ரீதியிலே இஸ்ரவேலர்கள் என்பதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீதிமான்கள், நேரான வழியில நடப்பவர்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்கள், நல்லவர்கள், இவர்கள் தான் இஸ்ரவேலர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு மோரியா மலையை சுற்றிலும் மலைகள் அரணாக பாதுகாப்பாக இருப்பதை போல கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? ஆண்டவரே, என்னுடைய இருதயம் செம்மையான இருதயமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, கோணனால வழிகளிலிருந்து என்னை தப்புவித்து உம்முடைய வழிகளில் நடக்கிறவனாக நீர் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, அநியாயத்திற்கு என்னுடைய கையை நீட்டாதபடிக்கு ஆண்டவரே, நான் நியாயம் உள்ளவனாய் இருக்க எனக்கு உதவி செய்தரலும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நான் உம்மை நம்புகிறேன், உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்கிறதான அறிக்கையோடு கூட இந்த நாளினுடைய தியானத்திற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? வாருங்கள் ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். சியோன் பர்வதம் நிலைத்திருப்பதை போல நிலைத்திருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருப்பதை போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை சுற்றிலும் இருக்கிறீர். நாங்கள் நீதிமான்களாய், செம்மையானவர்களாய், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரே. அப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் தலைமுறை தலைமுறையாய் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். Thank you. God bless you.